பரக்கத்தை கேட்பதற்கு காரணம் குறுகிய நேரத்தில் அதிகமான பலனை தரக்கூடிய பரக்கத். அதிகமாக நாம் இதை பற்றி பேசி இருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். குறைந்த வருவாயில் நிறைந்த சந்தோஷம், குறைந்த நேரத்தில் அதிகமான வேலைகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு, இதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருள் இன்றி நிச்சயமாக நம்மால் செய்ய முடியாது. அதிகமான பொருளாதாரம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இருக்கும் பணத்திலிருந்து உணவருந்த முடிவதில்லை, நினைத்ததை சாப்பிட முடிவதில்லை. இவைகள் எல்லாம் பரக்கத் இல்லை என்பதற்குண்டான அடையாளங்கள். குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிரமப்படுபவர்கள், ஆனால் நிம்மதியாக சாப்பிடுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அது பரக்கத் இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். பல வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். வெறுமனே அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் பரக்கத்தை தருவாயாக என்று கேட்டுவிட்டு எப்போதும் நாம் செய்வதை போல செய்து கொண்டே இருந்தால் கிடைக்க வேண்டிய பரக்கத்தும் கிடைக்காமல் போகும். இனி பரக்கத் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். 65வது சூராவில் 23வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் அல்லாஹ்விடத்தில் தக்வாவோடு இறை எச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு உண்டான வழிகளை அல்லாஹ் திறந்து விடுகிறார். நல்வழிகளை, நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை, சந்தோஷங்களை, நிம்மதியை, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினைத்து பார்த்திடாத இடங்களிலிருந்து, வகைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறார். எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத லாபங்களை, எதிர்பாராத சந்தோஷத்தை, நிம்மதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். பரக்கத்தை பெறுவதற்குண்டான மிக முக்கியமான தகுதி தக்வா, இறையச்சம். தக்வாவை இழக்கிற போது, இறையச்சத்தை இழக்கிற போது பரக்கத்தை பெறுவதற்குண்டான தகுதி இல்லாதவர்களாக மாறி போகிறோம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், 7வது அத்தியாயத்தின் 96வது திருவசனத்தில், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவர்கள் ஈமான் கொண்டு இறை அச்சமுடையவர்களாக இருந்தால், தக்வாவோடு அவர்கள் வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வான பூமியிலிருந்து பரக்கத்துகளை அவர்களுக்கு நாம் திறந்து விடுகிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். பரக்கத்தை திறந்து விடுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைக்கக்கூடிய நிபந்தனைகள் 2. ஒன்று ஈமான் இருக்க வேண்டும், மற்றொன்று தக்வா இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல், கலிமா இல்லாமல் எவ்வளவு சந்தோஷம் கிடைத்தாலும், நிம்மதி கிடைத்தாலும் அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும். மறு உலகத்தில் அத்துணைக்கும் உண்டான அதாபும் வேதனையும் காத்திருக்கும். ஆனால் யாரிடத்தில் ஈமானும் இருந்து தக்வாவும் இருக்குமோ அவர்கள் தான் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்வை, இந்த உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்வை பெறுவார்கள், மறு உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்வை பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹதீரத்துல் உலுபத், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம், பணம், இவைகள் எல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடிய பசுமையானவைகள். பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப நல்லது மாதிரி தான் தெரியும், ஆனா அது மோசமானவைகள். அதை ரொம்ப சரியாக கையாளாவிட்டால், ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, யார் அந்த பொருளாதாரத்தை, பணங்காசுகளை மனதை விசாலமாக வைப்பதோடு தான தர்மங்கள் செய்து, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி, ஜகாத்தை கொடுத்து, சதகாக்கள் செய்து, இப்படி யார் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துகிறார்களோ பூரிக லஹு ஃபீஹி, அந்த பொருளாதாரத்தில் அவர்களுக்கு பரக்கத் செய்யப்படும். குறைவாக இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும், அந்த பணத்தின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும், அந்த பணத்தின் மூலமாக குடும்பங்களுக்குள் சகஜமான வாழ்க்கை திரும்பும். இவைகள் எல்லாம்
யார் அந்த பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு. ஒமன் அகதஹு பி இஷ்ராஃபி நஃப்ஸின், யார் அதை வீண்விரயமாக செலவழிக்கிறார்களோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவர்களுக்கு அதில் பரக்கத் செய்யப்படாது. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் செய்யப்படாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. பரக்கத் இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா, கல்லதி யக்குலு வலா யஷ்பஉ, அவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் வயிறு நிரம்ப மாட்டார்கள். சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா சாப்பிடுறதுனால வயிறு நிறையணும், சாப்பிடுறதுனால உடல் ஆரோக்கியம் அடையணும், சாப்பிடுறதுனால உடல் வாகு பெருகணும். ஆனா அப்படி இருக்காது. நல்லதான் சாப்பிடுவாங்க, எவ்வளோ நல்ல பொருட்கள் இருக்கோ அந்த நல்லதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா சாப்பிடுவதனால் எந்த ஆரோக்கியம் கிடைக்கணுமோ அந்த ஆரோக்கியம் அவர்களுடைய உடலில் கிடைக்கிறது இல்லை. ஆரோக்கியம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்னா, நாம சாப்பிட்ட சாப்பாட்டுல பரக்கத் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல பரக்கத் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம அதில் பரக்கத் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதை சரியாக பயன்படுத்தணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுவது, மார்க்கம் எந்த முறையில் சாப்பிட சொல்லியதோ அந்த முறையில் சாப்பிட்டார். நின்றுகிட்டே அள்ளி ஊத்துனா அதுல பிரயோஜனம் இல்லை. உட்கார்ந்து குடிக்க வேண்டியதை உட்கார்ந்து கொடுக்கணும், அமர்ந்து சாப்பிடணும், சாப்பிடுவதற்குண்டான ஒழுக்கங்கள் பேணப்படணும். அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி சாப்பிட சொன்னாங்களோ, எப்படி குடிக்க சொன்னாங்களோ அது போல குடிக்கணும், அது போல சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது அதில் பரக்கத்து கிடைக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.